ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி ஜோன் வித் ஆல்வேஸ் தி கார்ட்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ இதில் இன்றைக்கி நம்ம எந்த ஆழ்வாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மதுரகவி ஆழ்வார். ஸோ நம்ம ஆழ்வாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நம்ம ஆழ்வாரையே ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மதுரகவி ஆழ்வார். இவர் பிறந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா திருக்கோவிலூர் அப்படிங்கிற பாண்டிய நாட்டுடைய பகுதியில் பிறந்திருக்கிறாரு. இவருடைய பேரிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடவுளுடைய அதாவது அருட்செல்வம் அல்லது கடவுளுடைய அருள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. அதாவது மதுரகவி ஆழ்வார் அப்படிங்கிறதுலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். மதுரம் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தூய தமிழில் சொன்னோம் அப்படின்னா ரொம்ப இனிமையான சுவை, அதாவது இனிப்பு அப்படிங்கிறது தான் மதுரம். ஸோ இந்த மதுரம் அதுரம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். மதுரம் அப்படிங்கிறது நிறைய பெயர்களில் பெண் பெயர்களாகவே இருக்கக்கூடியது. இந்த மதுரகவி ஆழ்வார் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இனிமையான குணங்களை உடையவர் அல்லது இனிய சொற்களுக்கு உகந்தவர். அவர் பேசக்கூடிய மொழிகள் எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓசை ஒளி எல்லாமே இனிமையாக இருக்கக்கூடியது. ஸோ அப்போ கடவுளுடைய பாசுரங்களை ரொம்ப இனிமையாக நமக்கு என்ன சொல்கிறது, தேன் சொட்ட சொட்ட பாடக்கூடிய அந்த பாசுரங்களை நமக்கு வழங்கக்கூடியவர் யார், என்ன ஆழ்வார் கேட்டிங்க அப்படின்னா மதுரகவி ஆழ்வார். ஸோ அந்த பெயரிலேயே எவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். மதுரகவி ஆழ்வார், மதுரம் அப்படிங்கிறதுலையே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மதுரகவி ஆழ்வார் எங்கே அவருடைய புகழ் பெருகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த நம்ம ஆழ்வாரை அவர் சோதிக்கிற இடம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆழ்வார் 16 வயசுலேயே ஒரு சின்ன புளிய மரத்து அடியில் உட்கார்ந்துக்கிட்டு இறைவனை வேண்டிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம மதுரகவி ஆழ்வார் உள்ளார என்ட்ராகும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவருடைய அந்த ஒளி, அதாவது அந்த பகுதி, அதாவது தெற்கு பகுதி, வடக்கிலிருந்து தெற்கு பகுதியாக நோக்கக்கூடிய ஒரு ஒளி வட்டம் அப்படிங்கிறது நம்ம தெரியும். ஸோ அந்த பிரைட்டான ஒளின்னு சொல்லுவாங்க. அந்த ஒளி இவருடைய மரத்தின் மேலே படுது. அந்த மரத்தை நோக்கி அவர் பயணிக்கும் போது அங்கே ஒரு சிறு பையனாக இருக்கக்கூடியவர் தான் நம்மாழ்வார் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த நம்மாழ்வார் தொடர்ந்து தியானத்திலேயே, அதாவது சமாதி நிலையிலேயே இருப்பாங்க. நம்ம இறைவனை ரொம்ப டீப்பாக, அதாவது ரொம்ப ஆழ்ந்து நம்ம அவரிடத்துல இருக்கும்போது நமக்கு பேச்சு வார்த்தைகள் எதுவுமே வராது. அதாவது சமாதி நிலையில் இருக்கக்கூடிய நிலைமையை தான் இந்த நம்மாழ்வார்க்கும். ஸோ அந்த இடத்துல இந்த மதுரகவி ஆழ்வார் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆழ்வாரை சோதிக்கிறாரு. ஸோ சோதிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சிறிய கல் துண்டை எடுத்து அங்கே வீசுகிறாரு அவர் மேலே. ஆனால் அவருடைய தவமானது அல்லது அந்த நிலையானது, கடவுள் மேல் கொண்டிருந்த அந்த பக்தியானது ஒரு நிமிடம் கூட தவறவில்லை. அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கேள்வி, ஒரு வினாவை நம்மாழ்வார்கிட்ட தொடுக்கிறார். அந்த விடைக்கு அவர் விடா கிடைத்ததும் கவி ஆழ்வார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த நம்மாழ்வாரை தன்னுடைய ஆசிரியராக ஏற்றுக்கொண்டு இந்த நம்மாழ்வாருக்கு இவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொண்டன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கதை அம்சமும் இங்கே இவருடைய வரலாறில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அவர் என்ன வார்த்தை, அதாவது என்ன கேள்வி அவர் இடத்துல கேட்டிருப்பார், இவர் என்ன பதில் அளித்திருப்பார் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோம். நன்றி.